இந்த யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் வானத்தின் வாசல் சபை விசுவாசிகளுக்கும் உலகம் எங்கும் உள்ள ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் என்ற தலைப்பில் 8 பகுதியை நாம் இதுவரை பார்த்துவிட்டோம். நன்றாக கவனிங்க, இதுவரை 8 பகுதியை பார்த்துவிட்டோம். இன்றைய தினம் 9வது பகுதியையும் 10வது பகுதியையும் நாம் பார்க்க போகின்றோம். இந்த பகுதி 9வது பகுதி. இந்த பகுதி முழுவதை நீங்கள் கவனித்து விட்டு இதற்கு பின்பு 10வது பகுதியில் அடுத்த இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தின் அடுத்த பகுதி வருகிறது. அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். கடந்த வாரம் நாவினால் உண்டாகிற பாவங்கள், கண்களினால் உண்டாகிற பாவங்கள், இருதயத்தினால் உண்டாகிற பாவங்கள் என்று சொல்லி நம்முடைய அவயவம் முழுவதும் எப்படி சின்ன சின்ன காரியங்களில் பரிசுத்தத்தை இழக்கிறது என்பதை வேத வசன ஆதாரத்தோடு பார்த்தோம். மேலும் நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் வாசமாய் இருக்கிறார் என்பதையும், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் வரையோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையோ அவர் நமக்குள் இருந்தால் மாத்திரமே மறுரூபமாக முடியும் என்பதை குறித்தும், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் எப்படி கெடுப்பார் என்பதையும் நாம் தியானித்தோம். பரிசுத்தம் என்று சொல்லப்படும் பொழுது தேவன் எதிலெல்லாம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2வது நிருபத்தில் அவருடைய சன்னிதானத்திலே நாம் காணப்பட வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும்
ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எச்சரிக்கிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அந்த பரிசுத்த நடக்கையை குறித்து எழுதும் பொழுதுதான் 2 பேதுரு 3:14 இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று எச்சரிக்கிறார். இந்த வசனத்தில் அடங்கியுள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும் என்றால் அந்த சமாதானத்தில் பரிசுத்தம் இருக்கிறது என்று அர்த்தம். நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சமாதானத்துடன் அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்றால் அந்த சமாதானத்தை கெடுக்கும்படியான பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்று அர்த்தம். அதற்கு இடங்கொடாதபடி அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும் என்றார். அது என்ன சமாதானம்? அது எப்படிப்பட்ட சமாதானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சமாதானத்தில் அடங்கியுள்ள பரிசுத்தம் என்ன? எப்படி அந்த பரிசுத்தம் கெடுகிறது? அல்லது எப்படி அந்த சமாதானத்தை எடுத்து போட பிசாசு போராடுவான் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எழுதப்பட்டுள்ளதே. அப்படியானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த சமாதானம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அவருடைய வருகையிலே கரையற்றவளும் பிழையில்லாதவளுமாய் காணப்பட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சமாதானம் 3 வகைப்படும். முதலாவது, நமக்கும் தேவனுக்கும் உள்ள சமாதானம். இரண்டாவது, நமக்கும் மற்ற மக்களுக்கும் இடையிலே உள்ள சமாதானம். மூன்றாவது, நம்முடைய இருதயத்திலே தங்கி இருக்கிறதான சமாதானம். இந்த 3 வகையான சமாதானத்திலும் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொன்றிலும்
எப்படிப்பட்ட பரிசுத்தம் அடங்கியுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிடனாய் பிறந்து சிலுவையில் அறையப்பட்டு பாடுகளை அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாரே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாகவே வந்தார். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை தேவ தூதன் ஒருவன் வயல்வெளியில் இரவு நேரத்தில் தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அறிவித்தான். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தானே, அந்த பிறப்பினுடைய நோக்கத்தை அதே நேரத்திலே பரமசேனையின் திரள் அவனோடு கூட தோன்றி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கத்தை தெரிவிக்கிறார்கள். லூக்கா 2வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நல்ல கவனிய. பரமசேனையின் திரள் தோன்றி ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கமே பூமியில் சமாதானத்தை கொண்டு வருகிறது. நல்ல கவனிங்க. ஆகவே தான் பூமியிலே சமாதானமும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சமாதானத்தின் மூலம் தேவாதி தேவனுக்கு மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கமே பூமியில் உள்ள மனுஷர்களுக்குள் சமாதானத்தை விதைப்பது. அந்த சமாதானத்தின் மூலம் தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தி தேவாதி தேவனுக்கு மனுஷர்கள் மேல் பிரியத்தை உண்டாக்குகிறது. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டதை வாசிக்க கேட்போம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. நல்ல கவனிக்க வேண்டும். சமாதானத்தை கூறி. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பே சமாதானத்தை கொண்டு வருகிறது தான். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. நல்ல கவனிங்க.
இது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வசனம். சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறதே சமாதானத்தை கூறுவதுதான். இந்த சமாதானத்தில் தான் ரட்சிப்பே அடங்கி இருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். இந்த சமாதானத்தில் தான் ரட்சிப்பே அடங்கி இருக்கிறது. ஆகவேதான் இந்த வசனத்தில் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகு! என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக மலைகளின் மீதும் காடுகள் மீதும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் நடந்து தெரிந்ததே. அது மலையின் மேல் எத்தனை அருமையானது! வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து அவர் சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கிறார்? நடந்து, சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ஜெபாலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அவருடைய பாதங்கள் மலையின் மேல் எத்தனை அழகு! அப்ப இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான சுவிசேஷனாக, மேய்ப்பனாக, பிரதான ஆசாரியனாக, அப்போஸ்தலனாக வெளிப்பட்டார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு மானிடனாய் வருவதை குறித்து ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தையை ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். சமாதான கர்த்தர் வருமளவும் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. நல்ல கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் அவருடைய நாமம் சமாதான கர்த்தர். அவர் சமாதானத்தை விதைக்கிறதற்காக பூமியிலே உள்ள மக்களுக்கு சமாதானத்தை தெரிவிக்கிறதற்காக, அந்த சமாதானத்தை கொடுக்கிறதற்காக அவர் சமாதான கர்த்தராக இந்த உலகத்திற்கு வருகிறார். அவருடைய நாமம் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனமும் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனமும் அவரை சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகின்றது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனமும் மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனமும் அவரை சமாதான காரணர் என்று சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவரை சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிக்க வேண்டும். அவர் சமாதான கர்த்தர், அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு என்று வேதம் அவருக்கு பல சமாதானத்தை குறித்த நாமங்களை சொல்லுகின்றது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே சமாதானத்தை
உண்டு பண்ணுகிறதற்காக. நல்ல கவனிங்க, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த சமாதானத்தை விதைக்கிறதற்காக. அதுதான் அவர் இந்த பூமிக்கு வந்த முக்கிய நோக்கமே அதுதான். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னாரே. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால், அவர் கொடுக்கிற சமாதானம் என்று சொல்லப்படுகிறது பரலோக சமாதானம். நல்ல கவனிங்க, அது பூலோக சமாதானம் அல்ல, அது பூலோக சந்தோஷமும் அல்ல, அது பரலோக சந்தோஷம், அது பரலோக சமாதானம். தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள சமாதானம் அது நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சமாதானத்தில் சந்தோஷம் உண்டு, அந்த சமாதானத்தில் நீதி உண்டு, அந்த சமாதானத்தில் பரிசுத்தம் உண்டு, அந்த சமாதானத்தில் அன்பு உண்டு. அந்த சமாதானத்தில் தான் ரட்சிப்பே உண்டு. நல்லா தெரிந்து கொள்ளணும், அந்த சமாதானத்தில் தான் தேவனோடு கூட நமக்கு ஒரு நல்ல உறவு உண்டு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றாரே. அப்படி என்றால் அவருடைய இருதயத்தில் உள்ள சமாதானம், அவருடைய இருதயத்தில் உள்ள சமாதானம் அல்லது அவர் இருதயத்தில் உள்ள சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது பிதாவோடு கூட இருக்கிற சமாதானம், பிதாவோடு கூட இருக்கிற சந்தோஷம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போமா? எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அதுதான் அவருடைய சந்தோஷம், அதுதான் அவருடைய சமாதானம். அப்படி தேவனோடு கூட இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாக தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல என்று சொன்னாரே, அது பரலோக சந்தோஷம் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள சமாதானமும் சந்தோஷமும். ரோமரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால், நம்மை அவரோடு கூட வைக்கக்கூடிய அந்த சமாதானத்தை சொல்லுகிறார். நித்திய காலமாய் பரலோகத்தில் இருக்கக்கூடிய சமாதானம். இந்த சமாதானத்தை, இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்காகத்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுகளை அனுபவித்து சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலே இந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது, அவருடைய வருகையில் இந்த சமாதானம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். நல்ல கவனிங்க, இந்த சமாதானத்தை நாம் இழந்து விட்டால் அவருடைய வருகையிலே மறுரூபமாக்கப்பட முடியாது, எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நல்லா கவனிக்கணும்.
இதை கூர்ந்து கவனித்தால் மட்டுமே புரியும். வேதத்தில் மறைந்து கிடக்கிற ரகசியங்கள் இவை. நல்லா தெரிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் வேதம் சொல்லுகிறது, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமான சமாதானம் என்று சொல்லப்படுகிறது தேவனோடு கூட நமக்கு ஏற்படுகின்ற சமாதானம். அந்த சமாதானத்தில் தான் ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. அந்த சமாதானத்தில் தான் பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது. மற்றவர்களோடு கூட உள்ள சமாதானம், அந்த சமாதானத்தில் தான் தேவ அன்பு அடங்கி இருக்கிறது. அந்த சமாதானத்தில் தான் தேவ மன்னிப்பு அடங்கி இருக்கிறது. மூன்றாவது, நம்முடைய இருதயத்தில் உள்ள சமாதானம். நம்முடைய இருதயத்தில் உள்ள சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. தேவாதி தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று நாம் கடந்த வாரம் பார்த்தோமே. அந்த தேவாதி தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறதா இருந்தால் நம்முடைய இருதயத்திற்குள் அந்த சமாதானம் இருக்கும். அப்படி என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதுதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானம். இந்த 3 சமாதானங்களையும் நாம் தியானிக்க போகின்றோம். நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சமாதானத்தை இழந்து விட்டாலோ உடைத்து விட்டாலோ அவருடைய வருகையில் போகவே முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். வார்த்தையில் உள்ள பரிசுத்தத்தை பார்த்தோம், கண்களில் உள்ள பரிசுத்தத்தை பார்த்தோம், சிந்தனைகளில் உள்ள பரிசுத்தத்தை பார்த்தோம், இருதயத்தில் உள்ள பரிசுத்தத்தை பார்த்தோம். சமாதானத்திலே பரிசுத்தம் இருக்கின்ற கேள்வியை பற்றிருக்க மாட்டோமே. நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் வந்த நோக்கமே இந்த சமாதானத்தை உண்டாக்குறதற்கு. இப்பொழுது முதலாவது, தேவனோடு கூட நமக்கு உள்ள சமாதானம். நல்லா கவனிங்க. நீ பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் முதலாவது நமக்கு தேவனோடு கூட ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு கூட நமக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி விடுகிறதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நல்லா கவனிங்க. நாம் அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையிலே மரிக்கிற தருவாயிலே இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணினாரே. லூக்கா 23:34 பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னாரே. அந்த ஜெபத்தில் தேவனோடு கூட நமக்கு ஒரு ஒப்புரவாகுதலை ஏற்படுத்துகிறார். தேவனோடு கூட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற அதே க்ஷணப்பொழுதிலே பரமசேனையின் திரள் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்களே. அப்படி என்றால் அந்த பிறப்பின் ரகசியம் என்ன?
அந்த பிறப்பின் நோக்கம் என்ன? அந்த பிறப்பினால் உண்டாகிற மகிமை என்ன? பூமியிலே சமாதானத்தை கொண்டு வருகிறது. தேவனோடு கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி தேவனுக்கு மனுஷர் மேல் பிரியம் உண்டாக செய்கிறது. எப்பொழுது தேவனுக்கு மனுஷர்கள் மேல் பிரியம் உண்டாகும்? மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற பகை நீக்கப்பட்டு ஒப்புரவாகுதல் ஏற்பட்டால் மாத்திரமே தேவனுக்கு மனிதன் மேல் பிரியம் உண்டாகும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியிலே தேவன் தம்முடைய சாயலாக மனிதனையும் மனுஷனையும் சிருஷ்டித்தார். எப்படி தேவன் உலகத்தை சிருஷ்டித்தாரோ அந்த உலகத்தை சிருஷ்டித்த உடனே மனுஷனை அவருடைய சாயலாக சிருஷ்டித்து, கவனிங்க, அந்த மனுஷனை ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தில் வைத்து அந்த மனுஷனுக்கு தேவையான சகல காரியங்களை செய்து அந்த மனுஷனுக்கு கட்டளையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் தேவனாய கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தாம் உண்டாக்கின மனுஷனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். அந்த மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி தேவனோடு கூட ஒரு உறவு, தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், தேவனோடு கூட ஒரு அன்பு இருந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சாத்தான் அவர்களை தேவன் கொடுத்த கட்டளையை மீற வைத்து அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே பகையை உண்டாக்கி ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் அனுப்பும்படியாக செய்து விட்டான். நல்லா கவனிங்க, சாத்தான் உலகத்திலே பாவத்தை நுழைத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த சமாதானத்தை நீக்கி மனிதனை தேவனுக்கு சத்துருவாய் மாற்றிவிட்டான். அதன் நிமித்தமாக மரணம் அவர்களை ஆட்கொண்டது, சாபம் அவர்களை ஆட்கொண்டது. தேவ சந்நிதானத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அப்படி தேவனுக்கு சத்துருவாக பூமியிலே வந்த பொழுது அவர்கள் மூலம் பூமியிலே பாவம் பிரவேசித்தது. ஜனங்கள் பாவத்தினால் நிறைந்த பொழுது தேவன் மனஸ்தாபப்பட்டார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அது அவருடைய இருதயத்திற்கு விசனம். நல்லா கவனிங்க, எதனாலே தேவன் மனிதனை உண்டாக்கினதற்கு விசனப்பட்டார்? 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. நல்லா கவனிங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயங்களின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு. அடுத்த வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதன் நிமித்தமாக தேவன் மனிதர்களையும் மிருகங்களையும் தாம் உண்டாக்கினவைகள் எல்லாவற்றையும் அழித்தார். ஏன் அழிக்கப்பட்டது? மனுஷன் தேவனுக்கு சத்ருவாய் மாறிவிட்டான். இப்ப
அப்படி மனுஷன் தேவனுக்கு சத்துருவாய் மாறியதை நீக்கி மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தி விடவே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். வாசிக்க கேட்போம். ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனத்தின் மரணத்தினால் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட அந்த காரியத்தை தான் வேதம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றோம். இதை குறித்து எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள், நல்ல கவனிங்க, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எதற்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்? அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நாம் தேவனுக்கு சமீபத்தில் கொண்டு வரப்படுகின்றோம். ஆகவே முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, அவர் சமாதான காரணர், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே பகையாக நின்ற நடுச்சுவர். நல்ல கவனிங்க. நம்மையும் தேவனையும் பிரிக்கிற நடுச்சுவர் அது பகையாக நின்ற நம்மளை பிரிக்கிற அந்த நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி நல்ல கவனி, இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று, பகையை நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகையை சிலுவையில் நாள் கொன்று, அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதற்கு தான் இயேசு வந்தார். அந்த ஒப்புரவாகுதலை தான் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, நல்ல கவனிங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் ஒரு பெரிய சமாதானத்தை தேவனோடு கூட ஏற்படுத்தினாரே. எப்படி அந்த இரத்தம் அவரோடு கூட நம்மளை ஒப்புரவாக்கியது? நல்லா கவனிங்க. அந்த இரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசித்தால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, நாம் மனம் திரும்பும் பொழுது, ஆகவே தான் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னாரே. நாம் மனம் திரும்பும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோமா? வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிப்போம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? நல்ல கவனிய. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரரும், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரரும், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடரும், திருடர், பொருளாசைக்காரரும், பொருளாசைக்காரர், வெறியரும், வெறியர், உதாசீனரும், உதாசீனர், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நல்ல கவனிங்க. இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்கள். பாவம் செய்கிற யாருமே தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். பாவம் செய்ததினாலே தானே தேவன் உலகத்தை அழித்தார். பாவத்தினாலே தானே சோதம் குமார் அழிக்கப்பட்டது. அப்ப இவர்கள் எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. வாசிப்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்கள். நாமும் பாவிகளாக தானே இருந்தோம். இதில் எழுதப்பட்ட ஒரு சில பாவங்களை செய்திருக்கலாம். இதில் எழுதப்படாத பல பாவங்களை நாம் செய்திருக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினாரே. அப்படி என்றால் அந்த அன்புதான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவ இரக்கம். அந்த அன்புதான் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மளை விட்டு நீக்கி போடுகிற தேவனுடைய மன்னிப்பு. வாசிப்போம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கழுவப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பரிசுத்தவான்களும் நீதிமான்கள் ஆன உடனே தேவனோடு கூட ஒப்புரவாகி விட்டோம். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு தேவனாகிய கர்த்தர் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். நல்லா கவனிச்சுக்கிட்டேன். அநேக நேரங்கள்ல we don't know the glory of salvation. We don't know the glory of forgiveness. நல்ல கவனிக்கணும். ரட்சிப்பின் மகிமையை நாம் தெரிந்து கொள்ளுகிறதில்லை. அதே மாதிரி மன்னிப்பின் மகிமையை நாம் அறிந்து கொள்ளுகிறதில்லை. எவ்வளோ பெரிய பாவங்களை குறித்து வாசித்தோமே, அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற பாவிகளை மன்னித்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தி சமாதானத்தை உண்டாக்குவதற்காகவே இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். அதில் ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. நல்லா கவனிங்க. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம்
1வது அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறதே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதே. அப்படி கழுவப்பட்டு நாம் மன்னிக்கப்பட்டு நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறதுக்கு தான் ரட்சிப்பு. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தானே இயேசு பிறந்தார். வாசிப்போம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். நல்ல கவனிங்க, இம்பார்ட்டன்ட் வேர்டு. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். வாசிப்போம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு, அதுதான் ரட்சிப்பு. அதுதான் அவரோடு கூட ஏற்பட்ட ஒப்புரவாகுதல். அதுதான் அவரோடு கூட ஏற்பட்ட சமாதானம். நல்ல கவனிங்க, எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? நம்முடைய இருதயத்திற்குள்ளாக தேவாதி தேவனை கொண்டு வருகிறதற்காக. நல்ல கவனிங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னாரே. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு, ஆண்டவரோடு கூட ஒரு ஒப்புரவாகுதல், ஆண்டவரோடு கூட ஒரு சமாதானம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த தேவாதி தேவனை நம்முடைய இருதயத்திலே கொண்டு வருகிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று தானே வாசித்தோம். அதைத்தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நல்ல கவனிக்க வேண்டும். தேவனோடு கூட ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தி விடுகிறாரே, அந்த ஒப்புரவாகுதலை நிமித்தம் தேவன் நம்முடைய இருதயத்திற்குள் வருகிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நல்ல கவனிங்க, அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இந்த நாங்கள் என்று சொன்னாரே, அப்படி என்றால் அது யாரையெல்லாம் குறிக்கிறது? நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். நல்ல கவனிங்க, புளூரல்ல சொல்லுகிறார். நாங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்குள் வாசமாய் இந்த தேவனோடு கூட ஏற்படுத்துகிற ஒப்புரவாகுதல், தேவனோடு கூட உண்டாகிற சமாதானத்தினால் ஒரு பெரிய உறவு ஏற்படுகிறது கர்த்தரோடு கூட. அதை ரட்சிப்பு என்று சொல்லுகின்றோம். எப்படி? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்ப்போமேயானால், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவனொருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனுக்கு
அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று என் ஆண்டவர் இயேசு சொன்னாரே. நல்ல கவனிங்க. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகின்றார். இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகின்றார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டு விடுகின்றது. அப்படி நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்ப்போமேயானால், உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்படி என்றால் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறினவுடன் பரிசுத்த ஆவியானவரும் உள்ளே வருகிறார். நல்லா கவனிங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறதே, அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறித்து தான் என் ஆண்டவர் யோவான் 14:23 அவனிடத்தில் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொன்னாரே. அந்த நாங்கள் என்று சொல்லுகிறது பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கின்றது. ஒருவனை என் பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று என் இயேசு சொன்னாரே. ஆகவே நம்மளை இழுத்து கொண்டு இயேசுவோடு கூட இணைக்கிற காரியத்தை பிதாவானவர் செய்கிறார். தம்முடைய ஆவியானவர் மூலமாக. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி விடுகிறார் என்று சொல்லுகிறது. சாதாரண காரியம் இல்லை. அந்த சமாதானத்திலே பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது. எப்படி? தேவனோடு கூட ஏற்படுத்தப்பட்ட உறவு நிமித்தமாக நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறி தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? நமக்கும் பிதாவுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்திவிட என்று பார்த்தோமே. அந்த சமாதானத்தில் எத்தனை பரிசுத்தம்! நல்ல கவனிங்க. அந்த சமாதானத்தில் எத்தனை பரிசுத்தம்! அந்த சமாதானத்தில் தேவனுக்கு நம்மீது எத்தனை பிரியம்! அந்த சமாதானத்தில் எப்படிப்பட்ட ஒப்புரவாகுதல்! நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற பகையை நீக்கி சமாதானத்தை ஏற்படுத்தி ஒரு ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணுகிறதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு காணப்படும்படி என்று சொன்னால், தேவனோடு கூட ஏற்படுத்தப்பட்ட உறவு பிரிந்து விடக்கூடாது. தேவனோடு கூட ஏற்படுத்தப்பட்ட ஒப்புரவாகுதல் துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. தேவனோடு கூட ஏற்படுத்தப்பட்ட சமாதானம் போய்விடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்க வேண்டும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேத வசனத்தை வைத்து உங்களோடு எடுத்துக்கொண்டிருக்கிறேன்.
இவ்வளவு நேரமும் தேவனோடு கூட உள்ள சமாதானத்தை நாம் பார்த்தோம். நாம் தேவனோடு கூட ஒரு உறவு நமக்கு ஏற்பட்டு விட்டால், நன்றாக கவனிங்க, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாகி தேவனோடு சமாதானத்தை ஏற்படுத்தி விட்ட உடனேயே நம்முடைய இருதயத்திற்குள்ள தேவ சமாதானம் வந்துவிடும். அது செய்த உடனே நம்முடைய இருதயத்துக்குள்ளாக தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்துக்குள் எப்படி தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறது என்பதை இதை தொடர்ந்து வருகிற அடுத்த செய்தியில் கொடுத்திருக்கிறேன். இதே ஜாப்ரி மினிஸ்ட்ரி சென்னை யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள். இயேசு என்று சொல்லி பாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளு, அபிஷேகம் கேட்டு பாரு, அபிஷேகம் கேட்டு பாரு. சர்வ வல்லவர் வல்லமை தேவன் மகத்துவமானவர், சர்வ வல்லவர் வல்லமை தேவன் மகத்துவமானவர். ஏ சின்ன பையா சின்ன பொண்ணு கேளு கேளு, அவர்தான் பேசும் தெய்வம், அவர்தான் கொடுக்கும் தெய்வம், அவர்தான் பேசும் தெய்வம், அவர்தான் கொடுக்கும் தெய்வம். நீ கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டாரே, நீ கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டாரே. நீ கேட்டு பாரு இயேசுவை நோக்கி, நீ கேட்டு பாரு இயேசுவை நோக்கி. உன்னையே நீ அர்ப்பணித்தால் மாற்றிடுவாரே வாழ்க்கையை, தந்திடுவாரே வல்லமையை. இயேசு உனக்கு தந்திடுவார் வல்லமையை, தந்திடுவாரே அபிஷேகம் பொழிந்திடுவார். இயேசு என்று சொல்லி பாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளு, அபிஷேகம் கேட்டு பாரு, அபிஷேகம் கேட்டு பாரு. சர்வ வல்லவர் வல்லமை தேவன் மகத்துவமானவர், சர்வ வல்லவர் வல்லமை தேவன் மகத்துவமானவர். ஏ சின்ன பையா சின்ன பொண்ணு கேளு கேளு, அவர்தான் பேசும் தெய்வம், அவர்தான் கொடுக்கும் தெய்வம், அவர்தான் பேசும் தெய்வம், அவர்தான் கொடுக்கும் தெய்வம். சர்வ வல்லவர் வல்லமை தேவன் மகத்துவமானவர், சர்வ வல்லவர் வல்லமை தேவன்